அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. 10 குட்டி சிப்பாய்கள். 10 சிப்பாய் பையன்கள் விருந்து சாப்பிட போனார்கள். ஒருவனின் தொண்டை அடைத்துக்கொள்ள மிஞ்சினர் 9. 9 சிப்பாய் பையன்கள் விடிய விடிய பேசி முடித்தனர். ஒருவன் மட்டும் நீண்ட நேரம் தூங்கிவிட மிஞ்சினர் 8. டெவன் கடற்கரையை 8 சிப்பாய் பையன்கள் கடந்து கொண்டிருந்தனர். ஒருவன் அங்கேயே இருந்துவிட முடிவு செய்ய மிஞ்சினர் 7. 7 சின்ன சிப்பாய் பையன்கள் கழிகளை வெட்டி கொண்டிருந்தனர். ஒருவன் தன்னையே பாதியாய் வெட்டி கொண்டு விட மிஞ்சினர் 6 பேர். 6 சிப்பாய் பையன்கள் தேனாடையோடு விளையாடி பார்த்தனர். ஒரு குண்டு தேனி ஒருவனை கொட்டிவிட மிஞ்சினர் 5. 5 சிப்பாய் பொடியன்கள் சட்டம் படிக்க போனார்கள். ஆவணம் கிடங்குக்குள் ஒருவன் சிக்கிக் கொண்டுவிட மிஞ்சினர் 4. 4 சின்ன சிப்பாய் பையன்கள் கடலுக்குள் ஆட சென்றனர். குட்டி மீனொன்று ஒருவனை விழுங்கிவிட மிஞ்சினர் 3. 3 குட்டி சிப்பாய் பையன்கள் மிருக காட்சி சாலை போயினர். ஒரு பெரிய கரடி ஒருவனை இழுத்துக்கொள்ள மிஞ்சினர் 20. 2 குட்டி சிப்பாய் பையன்கள் சூரிய ஒளியில் உட்கார்ந்து கொண்டனர். ஒருவன் அப்படியே உருகிவிட மிஞ்சியது 1. ஒரே ஒரு சின்ன சிப்பாய் பையன் தனியே விடப்பட அவன் ஓடிப்போய் தூக்கில் தொங்கினான். பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 1. முதல் வகுப்பு ரயில் பெட்டியின் ஜன்னலோரமாய் உட்கார்ந்திருக்கும் நீதிபதி வார்கிரேவ் சமீபத்தில் நீதிமன்ற உயர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள இந்த ஜஸ்டிஸ் உதட்டிடுக்கில் பொருத்தியிருந்த சிகரெட்டில் ஓர் இழுப்பினை இழுத்துவிட்டு கையில் இருந்த டைம்ஸ் பத்திரிகையின் அரசியல் செய்திகள் மீது மிக ஈடுபாடாய் கண்களை மேயவிட்டு கொண்டிருந்தார். செய்தித்தாளினை மடித்து கீழே வைத்துவிட்டு நிமிர்ந்து கம்பிகளின் வழியே வெளியே நோட்டமிட்டார். சோமர் செட் என்னும் பகுதியை கடந்து கொண்டிருக்கிறது ரயில். விழிகளை கீழிறக்கி கைகடிகாரத்தை பார்த்தார். இன்னும் 2 மணி நேரங்கள் கடக்க வேண்டியிருக்கின்றன. சிப்பாய் தீவு குறித்து இதுவரை என்னவெல்லாம் செய்தித்தாள்களில் வந்திருந்தனவோ அவற்றையெல்லாம் நீதிபதி தன் சிந்தனையால் மேய ஆரம்பித்தார். உல்லாச படகுகளில் ஏறி கடலை சுற்றி வருவதில் பைத்தியக்காரத்தனமாய் ஆசை கொண்ட ஓர் அமெரிக்க மில்லியனரால் இத்தீவு முதலில் வாங்கப்பட்டுள்ளது. டேவன் கரையை ஒட்டி உள்ளடங்க அமைந்துள்ள இத்தீவில் சகல வசதிகளும் கொண்ட ஒரு பெரிய பங்களா கூட இந்த மில்லியனரின் பெயரில் உள்ளதாம். கிளுகிளுப்பாய் நாட்களை கழிக்க இவர் தற்போது குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் இவரது 3வது மனைவிக்கும் தோணி பிரயாணத்துக்கும் 7 பொருத்தம் என்பது துர்திஷ்டம். இதனால் பங்களாவையும் தீவையும் சேர்த்து விற்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார். அமெரிக்கர் சிப்பாய் தீவின் பெருமையை பட்டியலிட்டு பல விளம்பரங்கள் செய்தித்தாள்களில் வந்தன. பிறகு ஒரு நாள் இத்தீவு விலைக்கு வாங்கப்பட்டு விட்டதாய் ஒரு ஓவன் என்பவரால் ஒரு வெளிப்படையான அறிவிப்பு வந்தது. புரளிகளை கிளப்பிவிட்டு எழுதும் கிசுகிசுப்பு எழுத்தாளர்களின் கைவரிசை உடனே ஆரம்பமாகியது. உண்மையாய் சிப்பாய் தீவனை வாங்கியிருப்பது செல்வி கேப்ரிலி, ஹாலிவுட்டின் முன்னணி நடிகை. இது முதல் கிசுகிசு. தன்மீது வெளிச்சம் போடும் விளம்பரங்களிலிருந்து அன்பு தொல்லைகளிலிருந்தும் விடுபட்டு தன்னந்தனியாய் சில மாதங்களை கழிக்க விரும்புகிறார் கேப்ரிலி. இந்த ரீதியில் சினிமா பத்திரிகையான தேனி சில மாதங்களுக்கு தீவினை நடிகை வாடகைக்கு எடுத்திருப்பதாய் பந்தல் கட்டியிருந்தது. இன்னொரு பத்திரிகையோ நாட்டின் இளவரசர் தனது தேனிலவு கொண்டாட்டத்துக்காக இத்தீவினை வாங்கியிருப்பதாக அட்டையிலேயே போட்டது. சில இரகசிய பரிசோதனைகளுக்காக கப்பல் படையின் தலைமை சிப்பாய் தீவினை வாங்கிவிட செய்தியை அம்பலமாக்குவதற்காக ஓர் அரசியல் பத்திரிகை எழுதியது. நிச்சயமாய் சிப்பாய் தீவுதான் செய்தியாக விளங்கியது. தனது சட்டை பையிலிருந்து ஜஸ்டிஸ் வார்கிரேவ் ஒரு கடிதத்தை எடுத்து பிரித்தார்.
கொஞ்சமும் படிக்க முடியாத அளவுக்கு தெளிவற்று இருந்தது கையெழுத்து. ஆனால் இங்கும் அங்குமாய் சில வார்த்தைகளை எதிர்பாரா தெளிவுடன் அமைந்திருந்தன. என்னினிய லாரன்ஸ், உன்னை பற்றி நான் எதுவும் கேள்விப்படாமல் எத்தனை ஆண்டுகள்? சிப்பாய்த்தீவுக்கு வந்தே தீர வேண்டும். மந்திரத்தால் வசியப்படுத்தப்பட்டது போல நம்மை அப்படி மயக்கி கட்டி போட்டுவிடும் பிரதேசம். பேச அத்தனை இருக்கிறது. அந்த நாட்கள் இயற்கையோடு இறைவனோடும் ஒன்றி போகும் அனுபவம். சூரிய வெயிலில் படுத்து கிடந்து அப்படியே குளிர்காய வேண்டும். 12:40க்கு ரயில் உண்டு. பாடிங்டனிலிருந்து ஓக் பாலத்தில் சந்திப்போம். கடிதம் எழுதியவர் ஆத்மார்த்தமாய் உண்மையான கல்மிங்டன் என்று கையெழுத்திட்டிருந்தார். கல்மிங்டனை கடைசியாய் சந்தித்தது எப்போது என்பதை நினைவுக்குள் கொண்டுவர தனது சிந்தனை குதிரையின் பின்னோக்கி ஓடி தேடினார். ஜஸ்டிஸ் வார்கிரேவ் 8 வருடங்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும். சூரிய குளியலுக்காகவும் அப்பொழுது அப்படியே இயற்கையோடு இயைந்து மூழ்கி விடுவதற்காகவும் இத்தாலி போய்க் கொண்டிருந்தார் கல்மிங்டன். பிறகு அங்கிருந்து சிரியாவுக்கு அவர் படையெடுத்ததாய் கேள்வி. அங்கு சூரிய ஒளி இன்னும் தீவிரமாய் இருக்கும். ஆதலால் மேலும் ஆழ்ந்த சூரிய குளியலில் மூழ்கி இயற்கையோடு இயற்கையாய் ஆகிவிடப் போயிருக்க வேண்டும். தனது இத்தகைய தேடலுக்காக ஒரு தீவினையே சொந்தமாக வாங்கி தன்னை சுற்றிலும் ஓர் ஆச்சரிய படலத்தை ஏற்படுத்தி கொள்ள தீவிரமான ஒரு பெண்மணிதான் இந்த கல்மிங்டன் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டார் வார்கிரேவ். தனது இம்முடிவு தன்னை அங்கீகரித்து லேசாய் தலையசைத்து கொண்ட நீதிபதி தொடர்ந்து தனது தலை சின்னதாய் ஆடவும் அனுமதித்தார். அவர் தூங்கிவிட்டார்.